வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 8th அல்லது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது 12th படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர், வயது, அதே மாதிரி தகப்பனார் பெயர், அடுத்தது வந்து வயது என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய தேசிய இனம் என்ன, மதம் என்ன, எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, கல்வி தகுதி, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைசன்ஸ் நம்பர், அதே மாதிரி அது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து எழுதிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். தென் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அனுப்புங்க. சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து அனுப்பணும். தென் இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதையும் கூட வச்சு அனுப்பணும். ஸோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய இந்த போஸ்ட் கவர் வந்து அகைன் உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அதுவும் கேட்டிருக்காங்க. அதையும் வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகில், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், வேங்கிக்கால், திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை, சரிங்களா? ஸோ 606604. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எம்பிசி அண்ட் டிஎன்சி அண்ட் பிசி, ஸோ இது மாதிரியான கோட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்டகரி. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டைமுக்கு வந்து இவங்க வந்து மாற்றி கூட வைப்பாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் வந்து உங்களுக்கு 17,700 சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 20,000க்கு மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இதில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான கேட்டகரியில் வந்து எதுவும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கல. பட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எம்பிசி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எம்பிசி கேட்டகரியில் தான் வந்து இவங்க ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.